வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ட்ரேடிங் உலகத்துல எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த ஆய்வுல நாம பார்க்க போறோம். ஆமாங்க, பிரசாந்த் அவங்களோட மே 4ஆம் தேதிக்கான நிஃப்டி 50 மார்க்கெட் கணிப்புகள், சரியான எண்கள், அதற்கான சரியான திட்டம், இது ரெண்டும் மட்டும் நம்ம கையில இருந்தா ட்ரேடிங் எவ்ளோ சுலபம்னு இன்னைக்கு நாம பிராக்டிக்கலா பார்க்க போறோம். சோ நேரத்தை வீணாக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நாம செக் பண்ண வேண்டிய முக்கியமான லிஸ்ட் இதுதான். மே மெகா ட்ரெண்ட், நோ ட்ரேட் ஜோன், நம்மளோட பை பிளான் அதாவது சிஇ, செல் பிளான் அதாவது பிஇ, அப்புறம் ஃபைனலா எமோஷன் இல்லாத ட்ரேடிங். இது நடந்தா இத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான இஃப் தென் லாஜிக்கோட தான் நாம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போறோம். முதல்ல இந்த மே மாசத்தோட மெகா ட்ரெண்ட பத்தி பார்க்கலாமாங்க. சாதாரணமா நம்ம சிஸ்டம் எப்பவுமே 8 டார்கெட்களை தான் காட்டும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இல்லையா? ஆனா இந்த திங்கக்கிழமை மார்க்கெட் ஓபனிங்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 2 பக்கமும் தலா 10 மெகா டார்கெட்களை சிஸ்டம் ஓபன் பண்ணிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? மே மாசத்தோட முதல் நாளே மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய, நான் சொல்றது நிஜமாவே ஒரு அசாதாரணமான மூமெண்ட் வரப்போகுது. மார்க்கெட் அதாவது ஒரு பக்கம் பெரிய பிரேக் அவுட் கொடுக்க முழுசா ரெடியா இருக்கு. நாம அந்த மெகா ட்ரெண்ட பிடிக்க தயாரா இருக்கணும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். அதுதான் நோ ட்ரேட் ஜோன். மார்க்கெட்ல எப்போ ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எப்போ ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த 2 நம்பர்களை உங்க மனசுல அப்படியே பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. மேல அப்பர் பவுண்ட் பிரேக் அவுட் லைன் 24,025.00, அதே போல கீழே லோவர் பவுண்ட் பிரேக் டவுன் லைன் 23,986.27. இந்த 2 எல்லை கோடுகள் தான் இன்னைக்கு நம்ம கேம் சேஞ்சர். இங்க தான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த 2 லைனுக்கும் நடுவுல இருக்கிற கேப் எவ்வளவு தெரியுமா? வெறும் 38 பாயிண்ட். ஆமாங்க, வெறும் 38 பாயிண்ட்கள் மட்டும்தான். இது ரொம்பவே குறுகிய, அதே சமயம் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். இந்த 38 பாயிண்ட் கேப்பை தான் நாம நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றோம். ஒருவேளை மார்க்கெட் 23,986க்கோ 24,025க்கும் நடுவுல சுத்திட்டு இருந்தா நாம எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது. அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். பிரசாந்த் சார் இதை ஒரு 13 வயசு குழந்தைக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது, சுட்டிருக்கிற வெயில்ல ஒரு ஐஸ் கட்டிய வச்சா எப்படி உருகிடுமோ அதே மாதிரி இந்த ஜோன்குள்ள நீங்க ஆப்ஷன் வாங்கினா உங்க பிரீமியம் உருகி காணாம போயிடும். சோ மார்க்கெட் இந்த வேலையை உடைச்சுக்கிட்டு வெளியே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ மார்க்கெட் மேல போனா என்ன பண்றது? நம்மளோட பை பிளான் அதாவது கால் ஆப்ஷன் திட்டத்தை பத்தி பாப்போம். இதுதான் நம்மளோட பார்ட் ஏ. ஸ்டெப் 1, மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங் ஆகி நம்மளோட அப்பர் லிமிட்டான 240,205 உடைச்சு மேல போற வரைக்கும் பொறுமையா இருங்க. அப்படி ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆன உடனே ஸ்டெப் 2, நீங்க தைரியமா கால் ஆப்ஷன் அதாவது சி வாங்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 3, நம்மளோட எமர்ஜென்சி சேஃப்டிக்காக ஸ்டாப் லாஸை கரெக்டா 23,986.27ல செட் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன, ஸ்டெப் 4, மார்க்கெட் மேல போக போக மெகா டார்கெட்ஸ்களுக்காக உங்க ஸ்டாப் லாஸை ட்ரெயில் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான மெக்கானிக்கலான பிளான் இது. மேல போற மார்க்கெட்ல நமக்காக காத்திருக்கக்கூடிய டார்கெட்ஸ் எவ்வளோ பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட முதல் டார்கெட் 24,046.01ல ஆரம்பிக்குது. அத அப்படியே தொடர்ந்து ஏறி மேக்ஸிமம் டார்கெட்டான 24,523.56 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அப்சைட் பொட்டென்ஷியல்ங்க. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு உற்சாகம் வரதான் செய்யும். இவ்ளோ பெரிய லாபத்தை நோக்கி போகும்போது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு நகரக்கூடிய பாதுகாப்பு வலை மாதிரி. இந்த 10 மெகா டார்கெட் லாபத்தையும் நாம முழுசா பிடிக்கணும்னா மார்க்கெட் மேலே ஏற ஏற நம்மளோட இந்த பாதுகாப்பு வலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திக்கிட்டே போகணும். அப்போதான் மார்க்கெட் சப்போஸ் திடீர்னு திரும்பினா கூட நம்ம லாபம் ரொம்ப பாதுகாப்பா நம்ம பாக்கெட்லயே இருக்கும். இதை மட்டும் மறந்துடவே செய்யாதீங்க. சரி, இப்போ ஒருவேளை மார்க்கெட் கீழே போனா என்ன பண்றது? நம்மளோட பாத் பி அதாவது விற்கும் திட்டம், புட் ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரியான ஃபார்முலா தான், ஆனா அப்படியே ரிவர்ஸ்ல. ஒருவேளை மார்க்கெட் வீக் ஆகி கீழே இருக்கிற நம்ம லோவர் லிமிட்டான 23,986.27 லைனை உடைச்சு பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்க புட் ஆப்ஷன் அதாவது பிஇ வாங்கலாம். நீங்க கீழே செல் பண்ணும்போது மேல இருக்கிற நம்ம பை நம்பரான 24,025.00 தான் உங்களுக்கான ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க இறங்க உங்க ஸ்டாப் லாஸையும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயில் பண்ணி கீழே இறக்கிக்கிட்டே வரணும்.
எந்த குழப்பமும் இல்ல பாருங்க. நம்ம ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. மார்க்கெட் ஒருவேளை பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சாலும் கவலை இல்ல. அதுல நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்கலான்னு இந்த டார்கெட்கள் நமக்கு காட்டுது. உங்களோட முதல் டார்கெட் 23,955.3. மார்க்கெட் தொடர்ந்து இறங்கலாம். அது டார்கெட் 10ஆன 23,493.23 வரைக்கும் ஒரு மெகா வீழ்ச்சியை கொடுக்கலாம். அதாவது மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் சரி, அதை எதிர்கொள்ள ஒரு தெளிவான திட்டத்தோட நம்ம தயாரா இருக்கோம். இதுதான் ஒரு உண்மையான ட்ரேடருக்கான அடையாளம். இப்போ நம்மளோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். எமோஷன் இல்லாத ட்ரேடிங். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எண்களை விட நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். உங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டிட்டு ஒரு ரோபோ மாதிரி இந்த லெவல்ஸை மட்டும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. 24,025க்கு மேல போனா பை, 23,986க்கு கீழே வந்தா செல். இதுக்கு நடுவுல எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், பயம் வேண்டாம், குறிப்பா பேராசையும் வேண்டாம். உங்க சிஸ்டத்தையும் நம்ம கணிதத்தையும் மட்டும் முழுசா நம்புங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த மார்க்கெட் பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தெரிவான நம்பர்கள் எல்லாம் உடனே உங்க சார்ட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க, உங்க முடிவை நீங்க எடுத்துட்டீங்களா? திங்கக்கிழமை மார்க்கெட்ல நீங்க சிஇ எடுக்க போறீங்களா இல்ல பிஇ எடுக்க போறீங்களா? தொடர்ந்து கத்துக்கோங்க, ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆய்வில் நாம திரும்பவும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.